அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல நன்மைகள் கிடைக்க, நீங்கள் நினைத்தது நிறைவேற மற்றும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் பதிவை துவங்குகிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டிற்கான பலன்கள் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், குரு பகவான், ராகுகேது பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியவற்றின் பெயர்ச்சியின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் தசாபுத்தியின் அடிப்படையில் கணக்கிட்டு இந்த வீடியோவின் இறுதியில் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க மிதுன ராசிக்கான 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலனை நாம் இப்போ பார்க்கலாம். 2024 மிதுன ராசிக்காரங்க அதிக கவலையோடும் மற்றும் கண்ணீரோடும் வாழ்ந்த நாட்கள் ரொம்பவே அதிகங்க. 2024 இவங்க நினைச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது வேற ஒன்றா இருக்கும். இன்ன வரைக்கும் இவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்காமலே இருந்துகிட்டு இருக்குங்க. கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அதனால அதிக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மன வருத்தங்களுக்கும் இந்த 2024 மிதுன ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனையும் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை ஏமாத்தாம, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம, அவங்களுடைய வாழ்க்கையையும் கஷ்டத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாம வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சும் அதை வெளியில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே இந்த 2024 கடந்து வந்ததில் யார் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். நீங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்த கடவுள் கண் திறந்து இந்த 2025 உங்களுக்கு சாதகமான கிரக சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சனி பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வர இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மே மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களின் ஜென்ம ராசிக்கு வர இருக்கிறார். அதே மே மாதத்தில் ராகு கேது பகவான்கள் பெயர்ச்சியும் இருக்கிறதுங்க. இந்த பெயர்ச்சியினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், என்ன மாதிரியான நட்பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கலாம். 2024 உங்கள் தொழில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய முன்னேற்றம் நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க. தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் கூட்டு தொழில் பண்ணிட்டு வந்திருந்தவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை அந்த தொழிலை விட்டு நீங்கள் விலகி வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2025 உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குதுங்க. உங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. கடல் கடந்து புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் வெற்றி பெறுவீங்க. ஆன்லைன் தொழிலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றி தருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் தொழில் வச்சிட்டு இருக்கவங்க, மளிகை பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, தங்க நகை வியாபாரிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக அமைய போகிறதுங்க. மேலும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் கடை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட இந்த 2025 ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்துவீங்க, புதிய பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக போகுதுங்க. உங்களுடைய தொழில நீங்களுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. அதற்கு ஏற்றாற் போல விளம்பரங்களும் நீங்க பண்ண போறீங்க. 2025 உங்களுடைய தொழிலுக்கான முதலீடு அதிகமானாலும் அதற்கு ஏற்ப 2 மடங்கு லாபத்தினை பார்க்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குங்க. சார், நான் பிஸ்னஸ் எதுவும் பண்ணலை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, பண வசதி தான் இல்லைன்னு சொல்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குன்ற ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், முயற்சி இருந்தால் போதும், உங்களுக்கு கடன் வசதி மிக எளிதாகவே வங்கியின் மூலமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த 2025 இருக்குதுங்க. கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கூட்டு தொழில் ஆரம்பித்தீர்கள் என்றால் சிறு சிறு தடைகளை பார்த்து அதில் வெற்றி பெறுவீர்கள். எடுத்த உடனே வெற்றி பார்க்க மாட்டீங்க, லாபமும் கிடைக்காது. அதுல ஒரு சிறு சிறு தடைகள் ஏறும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க 2025. சார், நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் சார்,
நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், எனக்கு அந்த வேலை போயிடுச்சு, இப்போ எனக்கு புதிய வேலை கிடைக்குமான்னு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025ஆம் வருஷத்தில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. கிடைக்கின்ற வேலை ஒரு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலையாக இருக்குங்க. ஆனால் சொந்த ஊரில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இருந்தாலும் உங்களுக்கு வெளியூரில் அல்லது வெளி மாநிலத்தில் ஒரு புதிய வேலை கிடைப்பதற்குண்டான அமைப்பு இருக்குதுங்க. வேலை கிடைச்சா போதாதா அப்படின்னு சொல்கிற பல பேருக்கு இது ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்குங்க. அதே போல் இது நாள் வரைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. சார், நான் ரொம்ப நாளாகவே ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சேலரி ஹைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இதுவரையும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 2025 நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் மற்றும் சேலரி ஹைக் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அமைப்பு இந்த 2025 இருக்குதுங்க. சார், வேலையில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்னால் சேல்ஸ் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியல, அல்லது மேனேஜரால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய சக ஊழியர்கள்லாம் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து போங்க. 2025 மே மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறுங்க. உங்கள் மேனேஜர் சைடில் இருந்த பிரச்சனைகள் மாறும், உங்கள் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களோட நட்பு பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம்லாம் குறையும். நீங்கள் வேலையில் உங்களுடைய திறமையை பார்த்து அவங்களாவே உங்களை பாராட்டி ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கொடுப்பதற்குண்டான காலம் இந்த 2025. கடல் கடந்து விமானத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குதுங்க. எனவே ஐடி துறையில் வேலை பார்க்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆன்சைட் ஜாப் இந்த 2025 கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய சாஃப்ட்வேர்கள், புதிய மொபைல் ஆப்ஸ்கள் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த 2025ஆம் ஆண்டு கடவுள் வழங்க இருக்கிறாருங்க. சார், பிஸ்னஸ் நல்லா இருக்குது, எனக்கு ஜாப் இருக்குது, ஆனால் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார், என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் 2025 எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் 2024 இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நீடித்து நினைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டைகள்லாம் இந்த 2025 இருக்காதுங்க. 2024 கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள்லாம் கூட ஒன்று சேர்ந்து வாழும் காலமாக 2025 இருக்குங்க. ஒரே வீட்டில் தான் சார் இருக்கும், ஆனால் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இந்த 2025 இருக்குதுங்க. சார், எங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி நீண்ட நாட்களாக நாங்கள் குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சார், ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரத்திற்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்தீர்கள் என்றால் அதில் வெற்றியும் காண்பீர்கள். எனவே 2025ஆம் ஆண்டு குரு பகவானின் அருளினால் உங்கள் வீட்டில் மழலை சத்தம் ஒலிக்குங்க. சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை பலத்தினால் உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. நடக்கின்ற திருமணம் சாதாரணமாக இருக்கிறது, ஒரு ஆடம்பர திருமணமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வரன் உங்களுக்கு அமையுங்க. உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு திருமண வரன் அமையும் அமைப்பு இந்த 2025 இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக காதலித்து வரும் மிதுனராசிக்காரர்களுக்கு அவர்களின் காதலில் வெற்றி ஏற்பட்டு பெற்றோர்களின் சம்மதத்தினால் காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு இந்த 2025 இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதிதாக காதல் ஏற்படும் வாய்ப்பும் இந்த 2025 இருக்குதுங்க. கடந்த 2024 உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வருடமாக 2025 அமைகிறதுங்க. பணம் மற்றும் பழைய சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் இருப்பின் அந்த வழக்குகளில் மிதுன ராசிக்காரர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு விவாகரத்து வழக்குகள் முடியாமல் நிலுவையில் இருந்து வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்களின் விவாகரத்து பெற்று புதிதாக மறுமணம் நடக்கும் வாய்ப்பு இந்த 2025 இருக்குதுங்க. சார், எனக்கு 2024 கொஞ்சம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டோட பிரச்சனை இருந்தது,
மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்தது சார் அப்படின்னு சொல்ற மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்க முழுவதுமாக நீங்கி விடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனைவியின் உடல்நலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது நிவர்த்தியாகிவிடும். அதே போலதான் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நலத்திலும் உங்கள் குழந்தைகளுக்கு சளி தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில். அந்த மாதிரியான தொந்தரவுகளாம் 2025 இருக்கவே இருக்காதுங்க. உங்கள் பெற்றோரின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது சிறு உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் கூட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இந்த 2025 வருடத்துல குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பும் இருக்குதுங்க. எனவே அதனை பயன்படுத்தி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்கள் வேண்டுதலை வைத்து வாருங்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து தாங்க எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க அவங்க ஜாதகத்தில் இப்போ புதன் தசை நடக்குது, இல்லை சுக்கிர தசை நடக்குது, இல்லை சனி தசை குரு சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் சனி தசை நடந்ததுன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் 100% நடக்குங்க. அடுத்ததா உங்களுக்கு இப்போ வளர்பிறை சந்திர திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 80% நற்பலன்கள் கிடைக்கும். தேய்பிறை சந்திர திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 70% நற்பலன்கள் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு இப்போ செவ்வாய் தசை, குரு தசை அல்லது கேது தசை நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 70% நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சார் எனக்கு சனி தசை தான் நடக்குது ஆனால் குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50% நற்பலன்கள் தான் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 60% நற்பலன்கள் உங்களுக்கு இந்த 2025 கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சனிக்கிழமைகள் தோறும் சிவ வழிபாடு மற்றும் பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.